வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இதே நோட்டிஃபிகேஷன் 2018 வந்தப்போ அதில் டோட்டலாக 1,03,000 வேகன்சிஸ் வந்துருந்துச்சு. ஸோ இதே நோட்டிஃபிகேஷன் இப்போ 2024 மறுபடியும் வரப்போகுது. மினிமம் இதில் 50,000 வேகன்சியாவது இருக்கும். ஆனால் நான் இதில் 30,000 அப்படின்னு சொல்லி கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். மினிமம் 30,000 ஆச்சு கண்டிப்பாக வரும். 50,000 வரலாம், இல்லைனா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி 1,00,000 கூட வரலாம். 1,00,000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமான வேகன்சிஸ் இருக்கக்கூடிய போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டி தான். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுமே எலிஜிபிள் தான். இதுக்கு தமிழ்லையுமே கொஸ்டின் கேட்பாங்க. ரயில்வே இருக்கக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லையுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. அதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்க போகிறது கிடையாது. இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதாவது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும், இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே உண்டு. ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே நான் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு பிடபிள்யூ கேண்டிடேட், அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்காது. அதுக்கான எக்ஸம்ஷனும் உண்டு. அதை பற்றி அந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கான சிலபஸ் என்ன, இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்தாங்க, இப்போ எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 120 நாளுக்கான டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். குரூப் டிக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கில் நான் சொன்ன அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ இருக்கும். நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நம்ம ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் போட்ட வீடியோ தான். ஓகே, அதுக்கப்புறம் NTPC நோட்டிஃபிகேஷனுமே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இந்த மாதம் அடுத்த மாதம் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இதை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இதுக்கான ஸ்ட்ராட்டஜி, சிலபஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. இந்த பிளேலிஸ்ட்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி டெக்னீஷியன், அதுக்கப்புறம் ALPக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. இதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 பிளேலிஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. இது போக RPFக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. அதுக்கான பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ ரயில்வேல இருந்து அஃபிஷியல் கேலண்டர் முன்னாலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் அவங்க சொன்ன மாதிரி ALP டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் RPFக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. அடுத்து வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா NTPC தான். ஸோ இது ஜூலை செப்டம்பரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஜூனியர் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுது. அதை பற்றின டீட்டெயில் நான் கூடிய சீக்கிரமே கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. பேராமெடிக்கல் கேட்டகரிக்குமே நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லெவல் 1 தான். லெவல் 1 அப்படிங்கிறது குரூப் டி தான். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் டிசம்பரில் தான் வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் டிசம்பரில் தான் வரப்போகுது. அடுத்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் இருக்கும். அதாவது மார்ச் ஏப்ரல் 2025 மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% ஷுவராக உங்களால் செலக்ட் ஆக முடியும். பல்கான வேகன்சியும் வரப்போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் டைம் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. 6-7 மாதத்துக்கு மேலேயே டைம் இருக்குது. இன்னும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 4-5 மாதத்துக்கு மேலே டைம் இருக்குது. எக்ஸாமுக்கு 8-9 மாதத்துக்கு டைம் இருக்குது. அதனால் நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு எக்ஸாமுக்காக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% ஷுவராக உங்களால் இதில் போஸ்டிங் வாங்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கக்கூடிய டவுட்டே வேண்டாம். 100% கன்ஃபார்மாக வரும். இது அஃபிஷியலாக ரயில்வேலேருந்து கொடுத்த டைம் டேபிள் தான். அவங்க கொடுத்த அந்த கேலண்டர் தான். அதனால கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, இப்போ ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா UR EWSக்கு 18-36 வயசு வரைக்கும் இருக்கலாம். OBC கேண்டிடேட்க்கு 39 வயசு வரைக்கும் இருக்கலாம். SC ST கேண்டிடேட்க்கு 41 வயசு வரைக்கும் இருக்கலாம். அடுத்ததாக செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். இதுக்கான சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். ஓகே, அடுத்ததாக ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு இருக்காது, மற்றவங்களுக்கு இருக்கும். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே, இதில் நல்ல மார்க் எடுத்தால் தான் உங்களால் ஃபிசிக்கல் டெஸ்ட் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கெலாம் போக முடியும். அதனால் ஃபஸ்ட்டு மெயின் ஆனது இந்த எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டோட்டலாக 100 கொஸ்டின் கேட்பாங்க. 100 கொஸ்டினுக்கு 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருவாங்க. இந்த 100 கொஸ்டினுமே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜில் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் சயின்ஸ்லேருந்து மட்டும் 25 கொஸ்டின் கேட்குறாங்க. மேத்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின்,
ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து 20 கொஸ்டின் கேட்கறாங்க. இதுக்கு நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அதனால தெரியாத கொஸ்டினை வந்து நீங்க அட்டன் பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கான சிலபஸ் வந்து டீட்டெயில்டா தெளிவா நோட்டிபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லி. அதை தான் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ மேத்ஸ்ல வந்து நம்பர் சிஸ்டமோட சப் டாபிக்ஸ் தான் மற்றது எல்லாமே. ஓகே. இது எல்லாமே நம்பர் சிஸ்டமோட தான். அது போக இங்கே இருக்குது ஸ்கொயர் ரூட் எல்லாமே, எல்சிஎம் HCF, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. அல்ஜீப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேத்ஸில் வரும். ஸோ இதில் அரித்மெட்டிக்கும் கேட்குறாங்க, அட்வான்ஸ் மேத்ஸும் கேட்குறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது மீன், மோட், மீடியன், ஏஜ் கால்குலேஷன் அப்படிங்கிறது தனி டாபிக்லாம் கிடையாது. அது வந்து ரேஷியோ, அதுக்கப்புறம் ஆவரேஜ், இந்த 2 டாபிக்கோட ஒரு பார்ட் தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் அண்ட் கிளாக் அப்படிங்கிறது வந்து ரீசனிங்கோட டாபிக்ஸ். இதுவும் நம்ம கோர்ஸில் டீச் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் பார்த்தா போதுமானது. பைப் அண்ட் சிஸ்டம்ஸ், இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதாவது அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் ரெண்டுமே கேட்குறாங்க. நீங்க NTPC எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா மேத்ஸுக்கு வந்து நீங்க அதை மட்டும் படிச்சா போதும், தனியா இதுக்கு இன்னொரு வாட்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான். ஆனா இதுல வந்து அதுல கேட்கறத விட ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வரும். பட் நீங்க வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் கம்மியா படிச்சுட்டு போகாதீங்க. ஒரு சில டாபிக்ல இருந்து ஒரு சில கொஸ்டின் வந்து டஃப்பாகவும் கேட்பாங்க. ஸோ அது எந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. திடீர்னு ஒவ்வொரு டாபிக்ல இருந்து இருக்கும். அப்படிங்கனால நீங்க வந்து எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ற மாதிரி போங்க. முக்கியமா மேத்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரியே வந்து நீங்க படிச்சுக்கோங்க. அதனால நீங்க வந்து எல்லா டாபிக்லயுமே வந்து தெளிவா படிச்சுக்கிறது நல்லது. ஓகே. எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டைம் இருக்குது அப்படின்னால இப்ப இருந்து படிக்கிறீங்கன்னா எல்லாத்தையுமே படிங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ரீசனிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அனலாகி, ஆல்பபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், ரிலேஷன்ஷிப், அதாவது பிளட் ரிலேஷன், சிலாகிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து மேத்ஸோட டாபிக். ஓகே. இவங்க அங்கங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி சிலபஸ் வந்து நம்ம கோர்ஸ்ல தெளிவா அவைலபிளா இருக்குது. அடுத்ததா டேட்டா சஃபிஷியன்சி, கன்க்ளூஷன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அந்த மாதிரி. ஓகே. அடுத்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய டாபிக்ஸ் வரும். பசில் அந்த மாதிரிலாம் நிறைய டாபிக்ஸ் வரும். ஓகே. அது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம். சிமிலாரிட்டிஸ், டிஃபரன்சஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிரர் இமேஜ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைஸ் அந்த மாதிரி ஒரு சில டாபிக் வந்து வரும். ஓகே. அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிபிகேஷன், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், இந்த எல்லா டாபிக்குமே 100% ஆல்ரெடி நம்ம கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே வீடியோஸ் கொடுத்துட்டோம். நீங்க ஜாயின் பண்ணி படிச்சா மட்டும் போதும். கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் இதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. சயின்ஸுக்கு நீங்க இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சயின்ஸ்ல நல்ல மார்க் எடுத்தாதான் உங்களால இதுல வந்து செலக்ஷன் ஆக முடியும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் படிங்க. மற்ற டாபிக்லாம் டைம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற டாபிக்ல இருந்தாலும் கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வரும். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கே நல்லா படிச்சா போதுமானது. இப்போ இந்த சிலபஸ் எல்லாமே நம்மளோட கோர்ஸ்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது. கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிட்டோம். 2000க்கு அதிகமான வீடியோஸ் இருக்குது. நம்ம கோர்ஸ்ல படிச்சவங்க இது வரைக்கும் 1000க்கு அதிகமான பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, இன்க்ளூடிங் ரயில்வே எக்ஸாம்ஸ். ஓகே. ஸோ இப்போ கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499. நீங்க 1 டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். இந்த ஒரு கோர்ஸ்ல வந்து இந்த வெறுமனே குரூப் டிக்கு மட்டும் இருக்கக்கூடிய சிலபஸ் மட்டும் இருக்காது. அதுல ரயில்வே எக்ஸாம்ல வரக்கூடிய NTPC, RPF, ALP, டெக்னீஷியன், அடுத்து இன்னும் வரப்போற எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸும் அதுல அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் SSL இருக்கக்கூடிய CGL, CHSL, MTS, கான்ஸ்டபிள், GD, சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் செலக்ஷன் போஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், அந்த மாதிரி SSL இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸும் இருக்கும். அக்னிவீர் இருக்கும், டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு 30க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரு கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. நீங்க ஒரு வாட்டி பே பண்ணா போதுமானது. எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான். எல்லாத்துக்குமே நாங்கள் PDF-ம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். ஸோ எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருப்போம். எக்ஸாம்ல எந்த லெவல்ல கேட்பாங்களோ அந்த லெவல் வரைக்கும் டீச் பண்ணிருப்போம். ஓகே. அது போக நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் வேணா வாங்கிக்கலாம். ஓகே. பர்டிகுலரா இந்த எக்ஸாம் படிக்கிறவங்க ஸ்ட்ராட்டஜிகே புக் வாங்கிக்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிகேல நம்ம கோர்ஸ்ல இருக்கிறத விட அதிகமான கண்டென்ட் தமிழ்ல இந்த புக்ல வந்து கொடுத்துருப்போம். புக்குக்கான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிகே வந்து 350. அதே மாதிரி ஜிகேக்கும் புக்கு கொடுத்துருக்கோம். இதுல வந்து ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் கவர் ஆகும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 500. ஸோ இதுக்குமே வந்து நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ற அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஜாயின் பண்ணுவீங்க. அதாவது அதுல ஆர்டர் பண்ணுவீங்க. அதுல பே பண்ற டைம்ல அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அட்ரஸுக்கு நாங்க வந்து இந்த புக்கை வந்து அனுப்பிச்சு வச்சிருவோம். இந்த 2 புக்குமே தமிழ்ல மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. இங்கிலீஷ்ல நாங்க இன்னும் ரெடி பண்ணல, அதுக்கு டைம் ஆகும். ஓகே.
இப்போதைக்கு நீங்கள் கோர்ஸில் மட்டும் ஜாயின் பண்ணால் கூட போதும். தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கை புக்கு மட்டும் வாங்கிட்டா போதுமானது. ஓகே, பட் நம்ம கோர்ஸ்லேயே ஸ்ட்ராட்டஜிக்கான வீடியோஸும் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் நம்ம கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப், அதுக்கப்புறம் வெப்சைட் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் கூட நீங்கள் சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட ஆப் வந்துடும். நம்ம ஆப் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு கீழே கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்க சூஸ் பண்ணிட்டு ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதில் வந்து 1499 ப்ளஸ் சம் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸோட சேர்த்து 1537 அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் இருக்கும். ஓகே, 1537 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அந்த ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் உங்களோட எஸ்எம்எஸ்லையும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணுறதுக்கு நெட் பேங்கிங் யூஸ் பண்ணலாம், யூபிஐ யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணி கூட பே பண்ணலாம். ஸோ அதில் காட்டுற அமௌண்ட் வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ண அடுத்த செகண்ட் உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த கோர்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாருங்க. இல்லைனா பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்துடும். அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். அதை வந்து ஸ்டார்ட் லேர்னிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை நிறைய கோர்ஸில் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதில் வந்து ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள குரூப் டி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் நான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் மேலேயே இருக்கும். அது போக மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜிகேக்கு வந்து தனித்தனி ஃபோல்டர் வந்து கொடுத்துருப்பேன். அதில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸை நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்த நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்தாங்க, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளோட சென்னை ஆர்ஆர்சியில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 72.64, ஓபிசிக்கு வந்து 69.26, இடபிள்யூஎஸ்க்கு வந்து அப்போ வந்து தனியாக வேகன்சிஸ் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் தான் இடபிள்யூஎஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கேட்டகரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அதனால அப்போ கிடையாது. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62.69, எஸ்டிக்கு வந்து 60.24, பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54.83. இது வந்து மேக்ஸிமம். ஒரு சில பிடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக தான் இருந்துச்சு. நான் மேக்ஸிமம் ஸ்கோர் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து அந்த 1,03,000 வேகன்சிக்கு சென்னை ஜோன்ல இருந்த வேகன்சிக்கு வந்து இவ்வளோ. ஓகே, டோட்டலா இந்தியா ஃபுல்லா 1,03,000 வேகன்சி. அதில் சென்னை ஜோனுக்கு பர்டிகுலரா இவ்வளோ வேகன்சி இருந்திருக்கும். அப்போ இவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு. இந்த வருஷம் வேகன்சி கொஞ்சம் கம்மியா வந்துச்சு அப்படின்னாலும் நம்மளால செலக்ட் ஆக முடியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேஃப் ஸ்கோர் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ஸ்கோருக்கு மேல நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, இப்போ யூஆர்னா நீங்க 85க்கு மேல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா செலக்ட் ஆயிடலாம். ஓபிசினா 82க்கு மேல எடுக்கணும், இடபிள்யூசினா 80க்கு மேல, எஸ்சினா 75க்கு மேல, எஸ்டினா 75க்கு மேல, பிடபிள்யூனா வந்து 65க்கு மேல. இந்த மாதிரி நீங்க வந்து டார்கெட் வைங்க. பட் நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் 90க்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் 8-9 மாசத்துக்கு மேல டைம் இருக்குது. நீங்க 1 மாசம் 2 மாசம் படிக்க போறது கிடையாது. அப்படிங்கறனால நீங்க டார்கெட் பண்றது ஹையராவே டார்கெட் பண்ணுங்க. அதாவது ரொம்ப நல்ல மார்க் எடுக்கணும், என்ன மாதிரி வேகன்சி வந்தாலும் என்னால செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்பிடென்ட்டோட நீங்க இருக்கணும். அப்படின்னா நீங்க இந்த மார்க்குக்கு மேல 90க்கு மேல எடுக்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்க. ஓகே, மேத்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும், ரீசனிங்லயும் ஃபுல் மார்க் எடுக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு 15க்கு மேல எடுக்கணும், சயின்ஸ்ல ஒரு 20க்கு மேல எடுக்கணும். இது வந்து இப்ப இருந்து படிக்கிறவங்களுக்கு பாசிபிள் தான். அதனால நீங்க வந்து இந்த மாதிரியே டார்கெட் பண்ணுங்க. எந்த கேட்டகரியா இருந்தாலும் இந்த மார்க் எடுக்கிறதுக்கு நான் கொடுத்துக்கூடிய டைம் டேபிள் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா டெய்லி நீங்க வந்து 5 to 6 மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. ஓகே, அப்படி கொடுத்தாலே நீங்க வந்து 4 மாசத்துல, அதாவது 120 நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 to 4 hours தான் கொடுக்க முடியுது. அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30 to 40 days நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே 160 daysக்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் போய்கிட்டு இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு டைம் கம்மியா கொடுக்க முடியுது அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க கொஞ்சம் பொறுமையாவே கம்ப்ளீட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த அட்வான்டேஜ் இருக்குது. நீங்க வந்து நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தா கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா நீங்க ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டாவோ இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லைன்னா ஸ்டூடெண்டாவோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால வந்து செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. அதனால இப்ப இருந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ரீசனிங்க்கு கண்டிப்பா மினிமம் 1 மணி நேரம் கொடுக்கணும், மேத்ஸுக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும், சயின்ஸுக்கு 1 மணி நேரம் கொடுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இப்ப படிக்க வேண்டாம், நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சா போதும். ஸோ நீங்க படிக்க ஆரம்பிக்கிற டைம்ல இருந்து 1 மணி நேரம் கொடுக்கணும். ஓகே, ஸோ டோட்டலா 5 to 6 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா போதுமானது.
ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுக்கு எக்ஸாம்னு சொல்கிறாங்களோ அந்த எக்ஸாம் நடக்கிற மந்த்லேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2025 மார்ச்சில் தான் எக்ஸாம்னு வைங்களேன். நீங்கள் வந்து 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தா போதுமானது. ஓகே, ஸோ அது நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிங்க, மற்றதெல்லாம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, அதே மாதிரி டெய்லி ஒரு வீடியோ, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டெய்லி கரண்ட் அஃபேர்க்கான ஒரு வீடியோ வந்து நீங்கள் டைம் டேபிளில் ஆட் பண்ணிக்கணும். நான் டைம் டேபிளில் தனியாக கொடுக்கல, ஏன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக தெரியாது அப்படிங்கிறனால. ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதையுமே டைம் டேபிளில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கோர்ஸ்லேயே வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கலாம். நம்மளுடைய கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். அதுக்கான வீடியோஸும் ஒவ்வொரு மந்த்தும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் வேறு எங்கேயும் வேறு எதையும் படிக்க வேண்டாம். கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணால் ஏதாச்சும் புக் வாங்கிக்கலாம், ஒய்சிடி புக் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்கலாம். மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது டெய்லி நீங்கள் வந்து என்னென்ன வீடியோஸ் பார்க்கணும், எத்தனை வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒவ்வொரு நாளுக்குமான டைம் டேபிளை வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டேக்குள்ளதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் டேல ரீசனிங்கில் ஒரு வீடியோ பார்க்கணும், நம்பர் சீரிஸ் டாப்பிக்கில் வந்து ஒரு வீடியோ பார்க்கணும், மேத்ஸில் வந்து பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து ஒரு வீடியோ பார்க்கணும், பயாலஜிலேருந்து சயின்ஸில் வந்து பயாலஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு வீடியோ பார்க்கணும். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக்கில் டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கக்கூடிய டாப்பிக்லேருந்து ஒரு வீடியோ பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டே வாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இதே டைம் டேபிளில் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிறத நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 120 டே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஒவ்வொரு 15 டேஸ் அப்படி இல்லைன்னா 20 டேஸ்க்கு நடுவில் ஒரு நாள் 2 நாள் வந்து நீங்கள் கேப் விட்டுக்கலாம். ஏன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னால கண்டினியூஸாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. நடுவில் ஒரு நாள் 2 நாள் கேப் விட்டுக்கோங்க, ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் படிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க. எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்துருங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. A to Z கம்ப்ளீட் சிலபஸ் வந்து இதில் கவர் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் நான் இன்னும் ஜிகே டாபிக்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே கொடுத்துட்டேன், கரண்ட் அஃபேர்ஸ் படிங்கன்னு சொல்லிட்டேன். அது போக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி அந்த மாதிரி ஒரு சில டாபிக் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக். அது நீங்கள் படிக்கிறதா இருந்தால் இந்த 120 டே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை படிங்க. ஓகே, ஸோ அதை படிக்கிறதா இருந்தால் இதில் வந்து நீங்கள் பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, பாலிட்டி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அடுத்ததாக வந்து ஹிஸ்ட்ரி, அடுத்ததாக வந்து ஜியாகிரபி. இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கே இன்னமும் இருக்கும். 120 டேக்கு அப்புறமும் நாங்கள் நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து 1 by 1 அடுத்து எவ்வளோ நாள் இருக்குதோ அவ்வளோ நாள் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோமோ அவ்வளோ வந்து நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒய்சிடி அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் பிடிஎஃப்மே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுறேன். டெலகிராம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சந்துருமேஸ் அஃபிஷியல்னு நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் சீரிஸ் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் எல்லாமே போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.